ஆமென். இந்த நாள்ல யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம். குறிப்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிர் தெழுந்த பிறகு அநேக காட்சி கொடுத்தார். அதுல மிக முக்கியமான ஒரு காட்சி இந்த நாளிலே நாம வாசித்தோம். இயேசு உயிர் தெழுந்த பிறகு ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு இன்னொரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. ரினிவல் ஆஃப் காலிங். நம்ம எல்லாருக்கும் இது தேவைப்படுகிறது. ஃபர்ஸ்ட், நாம ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்பவுமே ஒரே நிலையில இருக்க முடியாது, இருப்பதில்லை. நம்ம அநேக நேரத்திலே தொய்வு ஏற்படுகிறது. உயர மலை உச்சியின் சிகரத்தின் அனுபவத்தை ஒரு நாள் அனுபவிக்கிறோம், அடுத்த நாள் பள்ளத்தாக்கின் அனுபவத்துக்குள்ளாய் போகிறோம். பல உதாரணங்கள் என்னால சொல்ல முடியும். இப்பொழுது எனக்கு எலியாவின் சம்பவம் தான் ஞாபகத்துக்கு வருகிறது. 850 பாகாலின் தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டான். வானத்திலிருந்து அக்கினியை வரவழைத்தான். பலிபிடம் பொசுக்கி போடப்பட்டது. ஜேசபேல் ஆள் அனுப்பினாள். நாளையின் நேரம் பாகாலின் தீர்க்கதரிசிகளுக்கு செய்யப்பட்டது உனக்கு செய்யப்படும்னு சொன்னதும் ஏசபேலுக்காக பயந்து ஓடி போய் வனாந்திரத்திலே படுத்து கொண்டான். நேற்று மலை உச்சியிலே தைரியமாக வானத்திலிருந்து அக்கினியை வர வைத்த அதே தீர்க்கதரிசி தான் இன்றைக்கு வனாந்திரத்திலே போய் படுத்து கொண்டு இருக்கிறார். அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை, ஆளானப்பட்ட எலியாவுக்கே இந்த நிலைமைனா அதனால தானோ என்னமோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை போல எலியா எப்படிப்பட்டவன், ஐயோ பாடுள்ள மனிதன் என்று எலியாவை குறித்து சொல்லி இருக்கிறார். பேதுரு கூட ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு நிலைமையில உச்சக்கட்டத்துல இருப்பான். நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லுவான். அடுத்த நிலைமை, ஆண்டவரே நீ சிலுவையில மரிக்க கூடாது என்று ஆண்டவரிடத்துல பேசி எனக்கு அப்பால போ சாத்தானே அப்படின்னு திட்டம் வாங்கிக்குவான். நம்ம வாழ்க்கையில கூட நிறைய நேரத்துல ஆவிக்குரிய வாழ்க்கையில உச்சத்துல இருக்கிறோம், அடுத்து பள்ளத்தாக்கின் அனுபவத்திற்கே போய் விடுகிறோம். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில மனம் சோர்ந்து போய் இருக்கிற ஒருவனுக்கு அழைப்பு மீண்டும் புதுப்பித்தல் அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. இந்த மனசோர்வுக்கு பல காரணம் இருக்கலாம். வியாதி இருக்கலாம், பலவீனம் இருக்கலாம், வறுமை இருக்கலாம், பாவம் கூட இருக்கலாம். ஆகவே வீழ்ச்சி அடைந்த ஒருவனுக்கு, விழுந்து போன ஒருவனுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும். இங்கே கொடுக்கப்படுகிறது. பேதுருவுக்கு ஆண்டவர் மறுபடியும் அவனை அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதுக்கு முன்னால முதல் முறையாய் அவன் அழைக்கப்பட்ட விதத்தை நாம் பார்க்கலாம். ஒரு நாள் காலையில இரவெல்லாம் மீன் பிடித்து ஒன்றும் அகப்படாத நிலைமையில கடற்கரையில பாதி தண்ணியில படகு, இன்னொரு பாதி படகு கரையில, ஒரு காலு தண்ணியில ஒரு காலு தரையில. கையில இருக்கக்கூடிய வலை பாதி கழுவிட்டு இருக்குது, பாதி கழுவாது இருக்குது. இதுதான் அவனுடைய நிலைமை. பேதுரு ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட நிலைமை. 2 படகு இருந்தது. அதுல ஒன்று சீமோனுடையதா இருந்தது. இயேசுநாதர் வந்து அந்த படகுல ஏறினாரு. கொஞ்சம் உள்ள தள்ளின்னு போ என்று சொல்லி படகை கொஞ்சம் உள்ள தள்ளி அங்கே அந்த படகில உட்கார்ந்து இயேசு பிரசங்கித்து ஆரம்பித்தார். பேதுருவும் பிரசங்கத்தை கேட்டான். ஆனா வலையை சுத்தப்படுத்தி கொண்டே கேட்டான். இயேசுநாதரும் பிரசங்கித்து கொண்டே இருந்தாரு. இடையில பேதுருவை பார்த்தார். இப்படிதான் அந்த முதல் முறை போகிறது. அப்புறம் பகல் வேலை வந்துருச்சு, சூரிய வெளிச்சம் அதிகமாயிருச்சு. ஆகவே ஜனங்களையெல்லாம் அனுப்பிவிட்டு பேதுருவை பார்த்து வா மீன் பிடிக்க போகலாம் என்று ஆண்டவர் கூப்பிட்டார். பேதுரும் படகை செலுத்திட்டான். ஆனா போறப்ப சொல்றான், ஆமா ஆண்டவரே, இரவெல்லாம் பிரயாசப்பட்டும் ஒன்றும் ஆகப்படவில்லை. ராத்திரி எல்லாம் ட்ரை பண்ண, ஒன்றும் கிடைக்கல. இப்ப போடு வலது பக்கத்துல ஆண்டவர் சொன்னாரு, அங்கே வலை கிழிந்து போகத்தக்கதாக அல்லது படகு அமிழ்ந்து போகத்தக்கதாக திரளான மீன்களை ஆண்டவர் கொடுத்தார். மீன்களுக்கு கட்டளையிட்டார்,
அவைகள் தானாய் வந்து வலையிலே விழுந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமா. அப்புறம் கரையில் இருந்த யோவானும் யாக்கோபும் வந்து உதவி செய்தார்கள். இயேசுநாதரை பார்த்து பேதுரு சொன்னா, ஆண்டவரே என்னை விட்டு போயிடுங்க, நான் பாவியான மனுஷன். ஆண்டவர் சொன்னாரு, என் பின்னால வா, உன்னை மனிதர்களை பிடிக்கிறவனாக. முதல் அழைப்பு. இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு எல்லாவற்றையும் விட்டு பேதுரு இயேசுநாதருடைய சீஷனாய் மாறி அவருக்கு பின்னாலே சென்றான். உண்மையா ஒரு அர்த்தத்துல பேதுரு ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் இழந்தவன் தான் என்பதில் சந்தேகம் இல்லை. காரணம் என்னவென்று சொன்னால், பேதுரு வீட்டுக்கு போனார் இயேசுநாதர். அவங்க மாமி ஜுரமா படுத்துன்னு இருந்தாங்க. அவங்கள சுகப்படுத்தினார். அவங்க எழுந்து இயேசுநாதருக்கு பணிவிடை செய்தார்கள். திமிர்வாதக்காரனை அப்படியே கட்டிலோட இறக்குனாங்க. அது பேதுரு வீடு தான். அவனை சுகப்படுத்தினார். இவன் தன் வீட்டின் கூரையை பிரிப்பதற்கு அனுமதித்திருந்தான். ஏன்னா ஆண்டவரை இரட்சகராக, ஆண்டவரை மீட்பராக ஏற்றுக்கொண்டான். என் வீட்டுல ஒரு குறிப்பிட்ட இடம் எங்கன்னா நீங்க இருந்துக்க ஆண்டவரே, இது மட்டும் எந்துன்னு சொன்னா அதுல தான் ஆண்டவர் கை வைக்குவார். இதெல்லாம் எல்லாம் வந்து தான் ஆண்டவர், இந்த ஒரு ரூம் மட்டும் 10 அடிக்கு 10 அடி விட்டுருனா துரு நான் ஃபர்ஸ்ட் எங்க வரணும், அந்த 10 அடிக்கு 10 அடியில தான் வரணும்னு வருவார். இதுதான் ஆண்டவர் வந்து முழு ஓனர்ஷிப், முழுவதுமாக அவரிடத்தில் அர்ப்பணிக்கப்பட்ட பாத்திரத்தை அவர் பயன்படுத்த விரும்புகிறார். இப்ப பேதுருவை அழைச்சாரு. 3 ஆண்டுகள் இயேசுநாதர் கூடவே இருந்தான். எல்லா அற்புதங்களையும் கண்டான். பேதுருவை குறித்து இன்னைக்கு சொல்லிக்கொண்டே போலாம். தண்ணி மேல அற்புதமாய் நடந்தான். பேதுரு இயேசுநாதரோடு அப்படிப்பட்ட ஒரு நெருங்கிய உறவிலே இருந்தான். இப்போ இயேசுநாதர் கட்டி கொடுக்கும்படியான அந்த வேலை வந்தது. அந்த வேலை வரும் பொழுது மேல் வீட்டு அறையிலே பஸ்கா ஆசரித்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு பேச்சுவார்த்தை ஆரம்பமாகிறது. இந்த பேச்சுவார்த்தையில உங்களிலே ஒருவன் என்னை காட்டி கொடுக்க போடுது. அதுக்கு எல்லாரும் கேட்கிறாங்க, நானா நானா நானான். யூதாசும் கேட்கிறான், பேதுருவும் கேட்கிறான். அங்க பேதுருக்கு ஆண்டவர் சொன்ன பதில், ஆண்டவரே, பேதுரு ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, நான் உமக்காக ஜீவனை கொடுக்க வேண்டுமானாலும் என் ஜீவனை கொடுப்பேன், ஆனா கண்டிப்பா உம்மை பின்பற்றுவேன்னு சொன்னான். இயேசுநாதர் சொன்னார், நீயாப்பா வா, உன்னை முரத்துல சுலுகையில போட்டு புடைப்பதற்காக சாத்தான் என்னிடத்துல அனுமதி பெற்றான். உன் விசுவாசம் நீங்காமல் இருக்கும்படி உனக்காக நான் என்ன பண்றேன், ஜெபம் பண்றேன்னு சொன்னான். சேவல் கூவுறதுக்கு முன்னால அந்த இரவே, இன்னும் சொல்ல போனா பஸ்கா சாப்பிட்டு திராட்சை ரசம் குடிச்சு அவரோட உட்காந்து சாப்பிட்ட அந்த சாப்பாடு இன்னும் ஜீர்ணம் ஆகல. அவ்வளவு சீக்கிரத்துக்கெல்லாம் இப்பதான் சாப்பிட்டு கை கழுவுறாங்க. அப்பவே போன வருஷம் இல்ல, 5 வருஷத்துக்கு முன்னால இல்ல, இன்னும் பெற்றுக்கொண்ட நன்மையின் ஈரம் ஆறவில்லை. அந்த நிலைமையிலேயே இயேசுவை அவன் 3 தரம் என்ன பண்ணான், மறுதளிச்சான். இங்க ஒரு சின்ன கருத்து, யாரோ ஒருத்தருக்கு ஒரு டம்ளர் டீ குத்துட்டீங்க, அவங்க உங்க டீயை குத்துட்டு உங்களையே திட்டிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உடனே இப்பதான் யான் டீயை குச்சிட்டு என்னையே திட்டுது பாரு, இல்ல அப்படித்தானே? நன்றி மட்டும் நம்ம வாழ்நாள்ல என்றைக்குமே மறக்க கூடாது. சரி, இதுக்குள்ள ரொம்ப போக வேண்டாம். ஏன்னா நம்ம தியானிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. பேதுரு அவன் பஸ்கா ஆசரித்து அவரோட இருந்து அந்த சாப்பாடு கூட இன்னும் செரிமானம் ஆகல. அதுக்குள்ள அவரை மறுதளிக்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டான். 3 முறை இயேசுநாதரை பிடித்து அவரை ஒரு முறை ராஜாவாக்கவும் 2 முறை கொலை செய்யவும் முயற்சித்தார்கள். இயேசு அவர்கள் கண்களுக்கு மறைந்து போனார். சீஷர்களுக்கு இயேசுநாதர் மரிப்பார் என்பது நம்ப முடியாத ஒரு விஷயமாய் இருந்தது. இவரை யார் என்ன பண்ண முடியும்ன்ற ஒரு மனநிலை. யூதாஸுக்கும் அதே மனநிலை தான், பேதுருக்கும் அதே மனநிலை. ஆனால் ஆண்டவரோ சிலுவையிலே மரித்து நம்மை ரட்சிக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாயிருந்தது. அப்பொழுது பேதுரு அவரை மறுதளித்ததற்காக துக்கித்து கொண்டிருந்தார். இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு கல்லறையில இருக்கும் பொழுது கூட
பேதுரு துக்கித்து கொண்டிருந்தான். அவனுடைய துக்கம் வேதனை ஆறாததாய் இருந்தது. இப்ப இயேசு உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த நாள் என்று தியானிச்சோம். யோவானும் பேதுரும் ஒன்னா ஓடினாங்க கல்லறைக்கு. யோவான் முந்தி ஓடிட்டான், பேதுரு பின்னால ஓடுறான். ஆனா யோவான் கல்லறைக்கு வெளியே நிற்கிறான். பேதுருவோ சொல்லுங்க, கல்லறைக்கு உள்ள போய் அவரை சுற்றி வைத்திருந்த அந்த சீலைகளை கையில எடுத்து பார்த்துட்டு திரும்பி வந்தான். மரியாளுக்கு ஆண்டவர் காட்சி கொடுத்த போது, நான் உயிர் தெழுந்தேன், உங்களுக்கு முன்பதாக கலிலேயாவுக்கு போகிறேன் என்று சகோதரருக்கும் சீமோனுக்கும் சொல்லுங்கள் என்று செய்தி அனுப்பினார். காரணம் என்னன்னா, இந்த 3 நாள் பேதுரு துக்கித்து கொண்டிருந்தான். இப்போ இயேசு வந்தாரு, உயிர் தெழுந்தாரு, தரிசனம் காமிச்சாரு. ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். பேதுரு ஒரு முடிவெடுக்கிறான். 3ஆம் வசனத்திலே சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. அழைக்கப்பட்ட ஒரு தலைவன் பின்மாற்றத்திலே போனா குறைஞ்சது 7 பேரை இழுத்துன்னு போயிடுறான். அழைக்கப்பட்ட ஒருவன், ஒரு ஊழியக்காரன் பின்மாற்றத்தில் போனா அந்த சபையே பின்மாற்றத்தில் போகிறது. ஒரு குடும்ப தலைவன், அப்பாங்கெல்லாம் கவனிங்க, ஆல் ஃபாதர்ஸ், நீங்க பின்மாற்றத்துல போனா நீங்க மட்டும் இல்லை, உங்க பிள்ளைகள், உங்கள் குடும்பமே பின்மாற்றத்தில் போகிறது. குடும்ப தலைவிங்க, நீங்க பின்மாற்றத்தில் போனா உங்க குடும்பமே, உங்க பிள்ளைகளே பின்மாற்றத்தில் போவார்கள், போகிறதா இருக்கிறது. இப்ப பேதுரு நான் மீன் பிடிக்க போகிறேன்னு சொன்னதும் 5-6 சீஷர்கள் நாங்களும் உம்மோடு வருகிறோம் என்று பின்மாற்றத்துக்கு போனார்கள். ஆனால் அந்த ராத்திரியிலே ஒன்றும் அகப்படவில்லை. அந்த காலை தான், மார்னிங் தான் விசேஷம். 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம், அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாம். வெடியற் காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். 5ஆம் வசனம், இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். ஹல்லேலூயா. அதிகாலையிலே இவர்களை சந்திக்க, மீன் பிடிக்க சென்ற இவர்களை சந்திக்க இயேசுநாதர் கரையிலே நிற்கிறார். ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட்செல்ஃப். 3 ஆண்டுக்கு முன்னாலே இதே மாதிரி தான் இவர்கள் மீன் பிடிச்சிட்டு கடற்கரைக்கு வந்தபோது அந்த வழியா இயேசுநாதர் வந்து, இவனை என் பின்னாலே வா, உன்னை மனிதர்களை பிடிக்கிறவன் ஆக்குவேன் என்று அழைத்த அதே இயேசு கிறிஸ்து தான் இப்பொழுதும் வந்து இருக்கிறார், கரையிலே நிற்கிறார். பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு உங்களிடத்தில் ஏகதாகிலும் இருக்கிறதா என்று கேட்கிறார். அதற்கு அவர்கள், சொல்லுங்க, ஒன்றுமில்லை என்று சொன்னார்கள். நீங்கள் படகுக்கு வலது பக்கத்திலே வலையை போடுங்கள் என்று சொன்னார். அப்பொழுது 153 மீன்கள், 153, 150 பெரிய மீன்கள் வலையிலே சிக்கினது. அதிகமான மீன்கள் வலையிலே வந்திருந்தும் படகு அமிழ்ந்து போகாமல் இருந்தது. இந்த முறை ஒரு வித்தியாசமான ஒரு சம்பவம் நடக்கிறது. பேதுரு, அவன் வஸ்திரம் இல்லாத இருந்தபடியால் அவர் ஒரு துண்டு எடுத்து கட்டின்னு கடல்ல குச்சிட்டார். சில நேரத்துல டெஸ்பரேஷன்ல நாம என்ன செய்யறோம்னு நமக்கு தெரியாது. கடல்ல குதிக்க போறவனுக்கு துண்டு என்னத்துக்கு? ட்ரெஸ் எப்ப தேவை? படகுல இருக்கிறப்பதான் தேவை. இப்பதான் பயந்து கடல்ல குதிக்க போறிய, துண்டு கட்டிக்கினா என்ன ஆக போகுது? அது அலையில அச்சுன்னு போயிடும். ஒரு நல்லா கொஞ்சம் யோசிக்கணும். சின்ன சம்பவம் இது, ஒரு சின்ன செயல். நாம டெஸ்பரேஷன்ல இருந்தா
அதுக்கான சரியான வார்த்தை தமிழ்ல எனக்கு கிடைக்கல. அங்கலாய்ப்பில் இருந்தால் நாம என்ன பண்றோம்னு நமக்கே தெரியாது. நமக்கே தெரியாது. அங்கலாய்ப்பில் நாம் இருக்கக்கூடாது. எது நடந்தாலும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்று கர்த்தரை நம்ப வேண்டும். கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். அது குடும்ப பிரச்சனையா இருக்கட்டும், பொருளாதார பிரச்சனையா இருக்கட்டும், பிள்ளைகளின் திருமண காரியங்கள், பிள்ளைகளின் படிப்பு, எதிர்காலங்கள், எதுவா இருந்தாலும் சரி, நாம புஷ் பண்றோம். we just push it. நம்ம என்ன புஷ் பண்ணாலும் நம்ம பிள்ளைங்க போறது இல்லை, அது வேற விஷயம். அதுங்க அவங்க பாதையைத்தான் முடிவெடுத்துட்டு போயின்னுக்குறாங்க. எங்க அப்பாக்கு நான் இதைத்தான் செய்தேன், எனக்கு என் பிள்ளைகள் இதைத்தான் செய்கிறார்கள், அவர்கள் பிள்ளைகள் பல மடங்கு அவர்களுக்கு செய்வார்கள். சேர்ல, ஈஸி சேர்ல உட்காந்து கால் மேல கால் போட்டுன்னு டீ குடிச்சுன்னு டீயை என்ஜாய் பண்றனோ இல்லையோ, அவங்க இவங்களுக்கு கொடுக்குற தொல்லைய என்ஜாய் பண்ண போறேன். ஷுவர், நிச்சயமாக. இவ்வளவு பெரிய மனுஷன், அவன் என்ன செய்கிறான் என்று அவனுக்கு எல்லாருக்கும் தலைவன். பேதுரு இயேசுநாதர் கூட இருந்தப்போ பக்கத்திலே இயேசுநாதர் கூடவே இருந்தவன் பேதுரு தான். பெரும்பாலான பேச்சுவார்த்தைகளுக்கு பேதுரு தான் கேள்வி கேட்டான், பதிலும் அளித்தான். பல வாக்குவாதங்களிலே பேதுருவுக்கு பங்கு உண்டு. இயேசுநாதர் சொன்ன பல உவமைகளுக்கு விளக்கம் கேட்க போனவனும் பேதுரு தான். இயேசுநாதரை குறித்த வெளிப்பாடு வேற யாருக்கும் கிடைக்கல, பேதுருக்கு தான் கிடைச்சிச்சு. இப்படி அநேக காரியங்களை இவனை குறித்து சொல்லி கொண்டு போனாலும் இப்போ கரைக்கு வந்து சேர்ந்தாங்க. ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். எனக்கு என் ஊழியத்துல, குறிப்பா என்னுடைய ஊழியத்துல பண தேவைகள் வரும் பொழுது, ஃபைனான்ஸ் பொருளாதார தேவைகள் வரும் பொழுது நான் நினைச்சுக்கிறது தான் என்ன தெரியுமா, எனக்கு தேவையான அந்த அப்பமும் அந்த மீனும் யார்கிட்ட இருக்குது சொல்லுங்க. இந்த காட்சியில இவங்கெல்லாம் கரைக்கு வந்து சேர்ந்தாங்களா, நெருப்பு மூட்டப்பட்டிருக்கிறது, பாதி மீன் ஃப்ரெஷ் ஃப்ரை பண்ணி வச்சுட்டுக்குது, இன்னும் கொஞ்சம் மீனுங்க ஃப்ரை ஆயின்னுக்குது. வேணும்னே கேட்கிறாரு, நீங்க கொண்டு வந்த மீன்களில் சிலவற்றை கொடுங்கள். அப்ப நீ எதை தேடி கடலுக்குள்ள போனையோ அது யார்கிட்ட இருக்குது சொல்லுங்க. இப்ப நான் ஊழியத்துக்கு வந்துட்டேன், இதுதான் பொழப்புன்னு வந்துட்டேன். ஒருவேளை ஒரு பயங்கரமான பொருளாதார சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு நான் வேலைக்கு போற ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சா எவ்வளோ பணம் எனக்கு கிடைக்குமோ அது யார்கிட்ட இருக்கு சொல்லுங்க. இவரை பின்பற்றி போன இவர்கிட்டயே இருக்கிறது. இப்ப நான் எதை தேடி உலகத்துக்குள் ஓடுகிறேனோ அது என் ஆண்டவரிடத்திலேயே இருக்கிறது. மீனை தேடி கடலுக்கு போனாங்க, அவரு ஏற்கனவே கரையில பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுகிறாரு, ஃப்ரை பண்ணின்னுக்கிறார், நெருப்பில சமைத்து கொண்டு இருக்கிறார். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நல்லா கவனிங்க. இந்த ஒரு வசனத்தை உங்க குடும்ப வாழ்க்கையில ஞாபகத்துல வச்சுக்குங்க. எங்க நீ தேடி ஓடி அங்கலாய் போட நீ பரபரக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொன்னார். நம்முடைய தேவைக்கான பதில் கர்த்தரிடத்தில் இருக்கிறது. நம்முடைய வேண்டுதலுக்கான ஜெப விண்ணப்பத்துக்கான பதில் கர்த்தரிடத்தில் இருக்கிறது. ஆனால் நாம் கர்த்தரை விட்டு உலகத்தில் தேடிக்கொண்டு இருக்கிறோம்.
உலகத்தை நாடிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் பதிலோ கர்த்தரிடத்தில் இருக்கிறது. ஒரு சில நிமிஷங்கள் இதை சிந்திப்போமானால், கர்த்தரை தேடுவதை நம்ம வாழ்க்கையில மையப்படுத்திக் கொள்வோம், முக்கியத்துவப்படுத்திக் கொள்வோம். சில நேரத்துல தூர தூர இடத்துல, குறிப்பா ராமேஸ்வரத்துல ஒரு பாஸ்டர்ஸ் ஃபெல்லோஷிப் மீட்டிங்ல ஆண்டவருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ள என்னை அழைத்தார்கள். 14 மணி நேரம் வண்டி ஓடுது, 14 மணி நேரம். அப்ப அந்த பழைய பச்சை ஸ்கார்பியோ 14 ஹவர்ஸ் கேஜிஎஃப்ல இருந்து ராமேஸ்வரத்துக்கு 14 மணி நேரம் வண்டி ஓட்டின்னு போய் அங்க காலையில ஒரு 7 மணிக்கு தான் போய் சேர்ந்தோம். கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு குளிச்சு ரெடி ஆயிட்டு மீட்டிங் போனோம். 11:45 என்கிட்ட கொடுக்குறவரு சொல்றாரு 1 ஹவர்ல முடிச்சிடணும்ட்டு. 12:45 முடிச்சுட்டேன். அதுக்கு முன்னாலேயே முடிச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க. நமக்கெல்லாம் 1 ஹவரே ரொம்ப அதிகம். ஏன்னா உங்ககிட்ட பழகுந்து தான். இப்பவே பாருங்களேன், அதெல்லாம் ஒருத்தரும் என்ன அப்படியே ஒரு மாதிரி பாக்குறீங்க. நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலையே, இன்னும் இன்ட்ரோடக்ஷன்லயே இருக்கிறாரு, அப்பதான் முடிவாரு தெரியலையே. இல்ல, நீங்களும் அப்படி பழகிட்டீங்க, நானும் அப்படி பழகிட்டேன். நீண்டது ஒரு நேரம் நமக்கு தேவையில்லை. ஆனா அந்த பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல 1 மணி நேரம் தான் வாய்ப்பு கொடுத்தாங்க. 1 மணி நேரம் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு வழி 14 மணி நேரம், மறுவழி 14 மணி நேரம், 28 மணி நேரம் டிரைவிங். 1 ஹவர் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்துக்கிறதுக்கு. இப்போ குன்றத்தூர்ல சென்னையில மீட்டிங் வர வாரத்துல ஒரு 3 ஹவர்ஸ் டைம் கொடுப்பாங்க அங்க எனக்கு ஆண்டவருடைய வார்த்தையை டீச் பண்றதுக்கு. ஆனா அதுக்கு போறதுக்கு 5 ஹவர், வர்றதுக்கு 5 ஹவர். அதுவும் காலையில போய் நைட் எத்தனை மணி ஆனாலும் வீட்டுக்கு வந்துடணும். இன்னைக்கு வேலை செஞ்சது என்னமோ 1 ஹவர் தான், ஆனா வண்டி ஓட்டுந்து 28 ஹவர். எங்க ஆண்டவர் ரொம்ப கரெக்டா சம்பளம் கொடுக்கிறவர். அவர் வெறும் ஒர்க்கிங் ஹவர்ஸ பாக்குறவர் இல்ல. நான் வீட்டை விட்டு கிளம்பின நேரம் முதல் கொண்டு நான் வீட்டுக்கு திரும்பி சேர்ற நேரம் வரல எந்த ஒர்க்கிங் ஹவர். ஊர் சுத்த போனா அதெல்லாம் கணக்கு இல்லை. அப்படியே பீச்சுக்கு போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அத்த மைனஸ் பண்ணிடுவாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவருக்காக நாம எடுக்கிற பிரயாசம் ஒன்றும் வீணாய் போவதில்லை. சின்ன ஊழியத்தை ஆண்டவர் உங்ககிட்ட கொடுத்துருக்கலாம். சண்டே ஸ்கூல் டீச்சரா, பைபிள் விமனா, செல் மீட்டிங்கை ஒழுங்கு பண்றவங்களா, பாடல் பாடி ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களாக, இசைக்கருவிக்கு வாசிக்கிறவர்களாக, பிஏ சிஸ்டம் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை ஆப்ரேட் பண்றவங்களா, அல்லது இந்த வசனத்தை போடுறவங்களா, ஜெபம் பண்றவங்களா, இது ஒரு சின்ன ஊழியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கலாம். அந்த சின்ன ஊழியத்தை நீ உண்மையாய், உத்தமமாய், ஆர்வத்தோடு, சோம்பர் கை இல்லாமல் செய்வாயாகில் அதற்கான பலனை சத்தியமாய் கர்த்தர் உனக்கு கொடுப்பார். அதற்கான பலனை நிச்சயமாய் கர்த்தர் உனக்கு கொடுப்பார். ஏனோ தானோ என்று ஊழியத்தை செய்யக்கூடாது. ஆர்வமாய், ஆத்திரமாக ஆண்டவர் கொடுத்த பணியை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப மீன் பிடிச்சிட்டு கரைக்கு வந்துட்டாங்க. 12ஆம் வசனத்தை யாவரும் சேர்ந்து வாசிக்கலாம். இயேசுநாதருடைய அடையாளமே கம், லெட் கம் அண்ட் டைன் வித் மீ. என்னோட என்ன பண்ணுங்க சொல்லுங்க, திருவிருந்திலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு இதில் நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அந்த பாத்திரத்தை, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது, இதில் பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். எப்பவுமே சாப்பாட்டுக்கு கூப்பிடுறவர் யாரு சொல்லுங்க?
சத்தமா தைரியமா சொல்லுங்க, ஏசுநாதர் தான். சீஷர்கள் டைம் ஆயிடுச்சு ஆண்டவரே, சாயந்தரம் 5 மணி ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்டாயிடும், ஜனங்கள்லாம் அவங்க வீட்டுக்கு போயிடும், அனுப்பிடும்னு சொன்னப்போ நீங்களே அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்கள், போஜனம் கொடுங்கள்னு சொன்னவர் யாரு? ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து. ஏசுநாதர் இப்ப சீஷர்களை கூப்பிடுறாரு, வந்து போஜனம் பண்ணுங்கள் என்று சொல்லி. ஆனால் கர்த்தர் என்று அவர்கள் அறிந்த படியினாலே ஒருத்தரும் பேசவில்லை. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி 15ஆம் வசனத்துல, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். இது ரொம்ப பிரசித்தமான ஒரு பகுதி. டு யூ லவ் மீ? நீ இவர்கள் எல்லாரிலும் என்னில் அதிகமாய் அன்பாய் இருக்கிறாயா என்ற கேள்வி. ஆம் ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். பதில். அடுத்த வசனத்தில் 2ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். 2வது தரத்துக்கு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். ஆண்டவர் உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு 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 வேதனைய, ஒரு கசப்ப அல்லது ஒரு காயத்தை வெளியே கொண்டு வர விரும்புகிறார். இல்லைன்னா சும்மா 3 முறை ஒரே கேள்வியை கேட்குவாரா? உள்ள புதைந்து கொண்டிருக்கிற ஒரு துக்கத்தை, ஒரு வேதனையை, அல்லது ஒரு குற்ற மனசாட்சியை, கில்ட்டி கான்சியஸ், வெளியே கொண்டு வர விரும்புகிறார். 3வது முறை அதே கேள்வியை கேட்டார். எல்லாம் சேர்ந்து வாசித்தோம். 17ஆம் வசனம், எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயம் வாசிக்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. இங்க ஒரு இந்த கான்வர்சேஷன்ல, இந்த கடைசி வசனத்துல, ஏற்கனவே 3 முறை சேவல் கூவுறதுக்கு முன்னால 3 முறை மறுதளிச்சவன திரும்பி 3 முறை கேள்வி கேட்டார் மாதிரி இருக்குது ஆண்டவர். 3வது முறை சேவல் கூவிட்ட பிறகு, 3வது முறை ஏசுநாதர் அவன் மறுதளிச்சிட்ட பிறகு அழகா சொல்லுது, முற்றத்திலே போயிட்டு சுவர் பக்கமாய் தன் முகத்தை திருப்பி கொண்டு என்ன பண்ணான்? அப்பவே அழுதுட்டான். அப்பவே அவனுடைய உள்ளம் உடைந்து போயிற்று. அதே தான் அங்க எங்க விட்டாரோ அங்கத்தான் ஆண்டவர் மறுபடியும் தொடங்குகிறார். முதல் 2 முறை சாதாரணமா கேட்டார். 3வது முறை கேட்கும் பொழுது அவன் துக்கப்பட்டு, அங்க துக்கித்து, இங்கும் அதே தான் விட்ட இடத்துல ஆண்டவர் ஆரம்பிக்கிறார். ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர். என் ஆடுகளை இதோட விட்டுட்டு இருந்தா பரவாயில்ல, இயேசு அவனை மன்னித்து ஊழியத்திலே அவனை நிலைப்படுத்தினார் என்பதற்கு 18ஆம் வசனம் சாட்சியாய் இருக்கிறது. நீ இளவயது உள்ளவனாய் இருந்த பொழுது உன்னை நீயே அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயது உள்ளவன் ஆகும்போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இன்ன மரணத்தினால் பேதுரு தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படி இப்படி சொன்னார். இப்படி சொல்லிட்டு 19ஆம் வசனத்தின் கடைசி பகுதியிலே, என்னை பின்பற்றி வா. இதே தான் 3 வருஷத்துக்கு முன்னால, என் பின்னாலே வா, உன்னை சொல்லுங்க மனுஷர்களை. அப்ப அந்த அழைப்பு மறுபடியுமாக ரினியூவல் பண்ணப்படுகிறது, புதுப்பிக்கப்படுகிறது. என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். பேதுரு உண்மையாகவே ரொம்ப நல்ல மனுஷன்.
ரொம்ப நல்லவன். இப்போ இன்னைக்கு இன்னைக்கு நைட்டுக்கு லீலா பேலஸ்ல டின்னர் என்ன கூப்பிட்டுக்கிறாங்க. ஒரு 200 டோக்கன் கொடுத்துட்டுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணுவேன் தெரியுமா? நான் ஒரு 2 பஸ் புக் பண்ணிட்டு எல்லாரையும், பேதுருவின் இருதயம் ஏசுநாதருக்கும் பேதுருக்குமே இன்னும் செட்டில் ஆகல, அழுதுன்னுக்குறான். என் பின்னால வான்னு சொன்னாரு, டக்குன்னு என்னான்றான், திரும்பி பார்த்து யோவானை பார்த்து, இவன் விஷயம் என்ன ஆண்டவரே? இந்த குணம் நம்ம வாழ்க்கையில இருக்கணும். எனக்கு 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 என்ன அப்படியே சேர்த்து பிடிச்சிக்க கூடாது. இதுவரையில எனக்கு அப்படியே 25 kg டேக்ஸா பிரியாணி பண்ணிட்டுக்குது, அப்படியே இதெல்லாம் எனக்கு அப்படின்னு போய் அதுலயே தலையை விட்டுக்க கூடாது. எவ்வளவு எடுத்தாலும் உன்னால இவ்வளவுதான் சாப்பிட முடியும். அந்த இருக்கிறத 4 பேருக்கு என்ன பண்ணணும் சொல்லுங்க? பகிர்ந்துக்கணும், ஷேர் பண்ணிக்கணும். பகிர்ந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் அதுல என்ன பண்றாரு? பிரியப்படுகிறார். இவன் ஆண்டவர் அழைக்கிறாரு. இவன் ஏன் பேதுரு யோவானை பத்தி பேசுறான்? அவனை குறித்து என்ன ஆண்டவரே? இயேசு என்ன சொன்னாரு? நான் வருமளவும் அவன் இருந்தால் இவன் இருந்தால் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். இன்க்ளூசிவ் நேச்சர், எல்லாரையும் சேர்த்துக் கொள்வது, தனக்காக மட்டும் வாழ நினைப்பதல்ல. ஆண்டவர் டச் பண்ணிட்ட பிறகு, ஆண்டவர் தொட்டுட்ட பிறகு நம்ம வாழ்க்கை கூட அப்படித்தான் மாற வேண்டும். ஆண்டவர் தொட்டுட்ட பிறகு நம்ம வாழ்க்கை அப்படித்தான் மாற வேண்டும். எனக்கு 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 என்று வாழ்வதை விட்டுவிட வேண்டும். இருக்கிறதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள இதயமுடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும். மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும், அன்பை பகிர்ந்து கொள்ள வேண்டும், உணவை பகிர்ந்து கொள்ள வேண்டும், உடையை பகிர்ந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்த கட்டளைகளில் ஒன்று, அந்நியன் ஒருவன் நம்பி உன் வாசலுக்கு வந்துட்டா அவனை துரத்தாத, வீட்டுல சேர்த்துக்கோன்னு சொன்னார். உண்மையான ஆண்டவருடைய பிள்ளைகளை, இந்த காலவெளியில பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், என்னை பின்பற்றி வா. இந்த வருஷத்தின் ஆரம்பத்துல ஜனவரி மாசம் முதல் செய்தி என்ன தெரியுமா? ஒரு வருஷத்துக்கு சொல்லுங்க, ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு தூரத்துல இருக்கிறீங்க? சிலர் கம்ப்ளீட் பண்ணிட்டுக்கிறாங்க, இருக்கட்டும், 2வதுக்கு போ, ஒன்னும் தப்பு இல்லை. சிலர் அப்படியா அப்படின்னா நிறைய பேர் மறந்துட்டே இருக்கிறீங்க. ஜனவரி ப்ராமிஸ் பண்ணது ஒரு வருஷத்துக்கு என்ன சொன்னோம்? ஒரு வருஷம் எல்லாம் ஒரு ஆத்துமாக்காக ஜெபம் பண்ணி அவங்கள கொண்டு வந்து ஆண்டுடைய சமூகத்துல சேர்ப்போன்னு சொன்னோம். அதுக்கு தான் சொல்றாரு, என்னை பின்பற்றி வா, ஃபாலோ மீ, என்னை பின்பற்றி வா. இன்னைக்கு ஆண்டவர் உன்னை என்னையும் பார்த்து இதே வார்த்தை தான் சொல்றாரு, என்னை பின்பற்றி வா. மனிதர்களை பின்பற்றி போனது போதும், வேற சித்தாந்தங்களை பின்பற்றி போனது போதும், வேற காரியங்களை நாடி போனது போதும். ஆண்டவரை நாடி தேடி ஓட கற்றுக்கொள்வோம், ஆண்டவரை பற்றி கொள்ள கற்றுக்கொள்வோம். நல்லா கவனிச்சுக்குங்க. ஒரு முக்கியமான ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்யறேன். யாருன்னா இருக்கட்டும், அவங்க உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாதபடி பார்த்துக்கோங்க. அது யாருன்னா இருக்கட்டும். அப்படின்னா புரியுதா? உங்களை சுயமாய் சிந்திக்க விடாமல் உங்க சிந்தனையே திசை திருப்ப நினைக்கிறவங்கள எச்சரிக்கையா இருக்கும். அது உங்க மனைவியா இருக்கலாம், கணவரா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், பெண் பிள்ளைகளா இருக்கலாம், மாமனார் மாமியாரா இருக்கலாம், மாமன் மச்சன் சித்தப்பா பெரியப்பா யாரனா இருக்கலாம். அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸுக்கு, அவங்களுடைய வளைப்புக்கு உன்னை விட்டு கொடுக்காத. அதனால அநேகருடைய ஆதரவை இழக்க நேரிடும், அநேகருடைய ஆதரவை இழக்க நேரிடும்.
இந்த இந்த 5-6 சீஷர்கள் பேதுருனுடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால என்ன பண்ணிட்டாங்க? அவன் பின்னால மீன் பிடிக்க போயிட்டாங்க. இப்ப அவனே இயேசுநாதர் பின்னால போயிட்டான். நீ என்ன பண்ணுவ? இவங்க சிலரை நம்பி எல்லாம் எங்க இறங்கக்கூடாத. புரியல? விவரத்து எக்ஸாம்பிளோட சொல்லணுமா? சிலர் நம்பி எல்லாம் இறங்கிடக்கூடாது. அப்புறம் மாட்டிக்கினா எனக்கு தெரியாதுன்னு அவங்க கை விரிச்சிருவாங்க. நீ வந்து மாட்டிக்குவ சென்டர்ல. யாரோட இன்ஃப்ளூயன்ஸுக்கும் ஆளாக கூடாது. இந்த 5 சீஷர்களை குறித்து நான் சொல்றேன். பேதுரு பேச்சை கேட்டு மீன் பிடிக்க போனாங்க. பேதுரும் ஆண்டவரும் ராசி ஆயிட்டாங்க. இந்த 5 பேர் கதை. இவங்களும் ஆண்டவரை சந்திச்சிருக்கணும் இல்ல, இவங்களும் அவர் முகத்தை பார்த்து இருக்கணும் இல்ல. இவங்கள பார்த்து என்ன சொல்லு, ஏன்பா நீ கூட அவங்க கூட சேர்ந்து வந்துட்டியா, நீ கூட அவங்க கூட சேர்ந்து வந்துட்டியான்னு கேட்டிருப்பாரு இல்ல. அது இங்க இல்ல, அந்த பார்வை கேட்டிருக்கும் இல்ல. அவனும் ஆண்டவரும் ஒன்னா போயிட்டாங்க. இப்ப நடுத்தெருவில் நின்னது யாரு? பேதுருவால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டு மீன் பிடிக்க போன மீனவர்கள், மற்ற சீஷர்கள். நல்லா கவனிங்க. ஓம் பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் காட், உனக்கும் ஆண்டவருக்குமான உறவை எப்போதும் சரியா வச்சுக்கோங்க. யாராலையும், யாருடைய பிரசங்கத்தாலையும், யாருடைய தவறான வழி நடத்துதலினாலும் அந்த பிரசன்னத்தை, அந்த உறவை இழக்காமல் அவரையே பற்றி கொண்டிருங்கள். அவர் வழி நடத்துகிறவர். ஹல்லேலூயா. என் பின்னாலே வா என்று சொல்லி மறுபடியும் அழைக்கிறவர், மறுவாழ்வு கொடுக்கிறவர். இந்த காலவெளியில அந்த ஆண்டவரை பற்றி கொள்ளலாம், அவரை பிடித்துக் கொள்ளலாம், அவரை சார்ந்திருக்க கற்றுக்கொள்ளலாம். அவரே நமக்கு மறுவாழ்வு கொடுக்கிறவர், அவரே நம்மை மன்னிக்கிறவர், நம்மை சுகப்படுத்துகிறவர், நம் காயங்களை கட்டுகிறவர், நம் ரணங்களை ஆற்றுகிறவர், நம்மை புதுப்பிக்கிறவர், ரினியூவல் பண்றவர். அவர் அவருடைய கரத்துல நம்முடைய கரத்தை ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கைகளை உயர்த்தி வாய் திறந்து கொஞ்ச நேரம் கர்த்தரை சோதரித்த பிறகு ஆவியிலே ஏவப்பட்ட ஒருவர் சுருக்கமாக ஜெபிக்கலாம். எல்லாம் கைகளை உயர்த்தி வாய் திறந்து கர்த்தரை சோத்திரம் பண்ணுங்க.